ஒரு மாசம் லீவு எப்படி போச்சுன்னே தெரியல. எப்படி தெரியும்? வீட்டுல இருந்தா தானே தெரியும். என் பிள்ளைக்கு லீவ் விட்டாங்களா இல்ல உங்களுக்கு லீவ் விட்டாங்களானே தெரியல. நம்மளா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமா? என்ன குழம்பு? தொடர்ந்து நான்வெஜ்ஜா இருக்கிறதுனால ரசம் செய்யலான்னு தான் இருக்கேன். எடு விளக்கமாத்து கட்ட. தொடர்ந்து விரதத்துல இருந்துட்டு இருக்கு, கறி கஞ்சி திங்காம இருக்கிறேன். கொழுப்பா ரசமா வைக்கிற ரசம். ஒரு மீனை வாங்கிட்டு வாடி. இதுவா விரதம் இருந்துட்டு நம்ம உசுரை எடுக்குது. வாங்கிட்டு வந்து போடுவோம். கொஞ்சம் குழந்தை பேசிட்டாலே போதும், மாமியாருங்கிறதே மறந்துடுவாளுங்க. மாமா உன்னைய குலதெய்வ கோயிலுக்கு கிளம்ப சொன்னாரு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை தாட்டி தான் போவீங்க? அடுத்த குழந்தைக்காக வேண்டுதல் வச்சிருக்காரன், கிளம்பு போயிட்டு வருவோம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இப்ப போய் புதுசா வைக்கப்படுறேன். உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டுதான். இவளெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சு இருந்திருக்கணும். என்னத்த ஒரே மேல சத்தமா கேக்குது? ஒருத்தர் முருங்கை மரத்துல ஏறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாராம். நல்ல மனுஷன். ஓ அப்படியா? நீங்க எப்பத்த முருங்கை மரம் ஏற போறீங்க? ஆளை பரம், அது நாசாகணுமாம்ல. இதுக்குதான் நல்லா அமுல் பேபி மாதிரி பொண்ணு பார்க்க சொன்னா, காஞ்சி போன பர்பி மாதிரி பார்த்து இதான் கட்டிட்டேன்னு ஒத்த கால நின்ன. இங்க கூட அத்தை பாத்து பாத்து பாத்து. குப்பை யாருமா இங்க போட்டது? அத்த அத்த, உங்களை கூப்பிடுறாங்க. குப்பை யார் இங்க போட்டதுன்னு கேட்டேன். நாங்க போடல, இந்த அம்மா தான். இந்த அம்மாவுக்கு இதுதான் வேலை. சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இங்க போட்டா போட்டோ எடுத்து அனுப்பி சொல்லி ஸ்பை வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. நீ தான் அந்த ஸ்பையா? உண்டுக்க விட்டுக்க ரெண்டு பண்ணாத. ஏன் பண்ற?